Hi everybody, welcome to day 3 Doodle practice. நான் என்னோட வார்ம் அப் முடிச்சிட்டேன். ஸ்ட்ரைட்டாக நான் வந்து டாபிக் போயிடுறேன். நேத்தோட கண்டினியூவேஷன் கேரக்டர் பில்டிங். இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேம் ஃபேஸ், பாடி, ஹேர் அண்ட் டிஃப்ரெண்ட் இமோஷன்ஸ். நான் உங்களை வந்து இமோஷனல் கிரிட் ஒன்று போட சொல்லியிருந்தேன். அது போட்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் சிம்பிளாக வந்து ஆல்ரெடி ஒன்று மேக் பண்ணி வச்சுருந்தேன். அதை என்னோடய ரெஃபரன்ஸ்க்கு நான் இங்கே ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுலேருந்து ஏதோ ஒன்று பிக் பண்ணி தான் வந்து நான் இந்த ஃபேஸ் எல்லாமே ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இந்த கேரக்டர் நான் எப்படி பில்ட் பண்ணேன் அப்படின்ட்டு காட்டுறதுக்கு தான் இந்த ஸ்பேஸ். லெட் மீ ஃபில் திஸ் ஃபர்ஸ்ட். இங்கே என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து ஒரு எலாபரேட்டட் ஓவல் ஷேப் தான் பிக் பண்ணுறேன். அண்ட் தென் என்னோட ஹேர் ஷேப்பு அவங்களுக்கு ஒரு பாடி ஷேப் ப்ளேஸ் பண்ணிடுறேன். இப்போது என்னோட அவுட்லைன் ஆஃப் ஹேர் போட்டுட்டேன். ஓகே, ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே சேம் கேரக்டர்ஸ் தான். பட் நான் இமோஷன்ஸ் மட்டும்தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாற்ற போகிறேன். ஸோ இங்கேருந்து நான் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பிக் பண்ணிக்கிறேன். சிம்பிளாக 2 டாட்ஸு, ஒரு ஓப்பன் ஸ்மைல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த சேட் பிக் பண்ணிக்கிறேன். அகைன் ஐஸ் பார்த்திங்கன்னா சிம்பிள் டாட்டு, மவுத் மட்டும் கொஞ்சம் சேடாக இருக்க மாதிரி. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஐஸ் அதே சேம் பிக் பண்ணிக்கிறேன். மவுத் வந்து இந்த பிக் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் இரிட்டேட்டடாக இருக்கிற அந்த இமோஷனுக்கு மேக்ஸிமம் நம்ம இந்த மவுத் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் இங்கேருந்து பிக் பண்ணி இது எல்லாமே ஃபில் பண்ணுறேன். இப்போ வந்து கொஞ்சம் அவங்க லவ்லியாக ஃபீல் பண்ணுற மாதிரி கண்ணை மூடிட்டு ஸ்மைல் பண்ணுற மாதிரி. இதுவே வந்து கண்ணை மூடிட்டு கோபமும் படலாம். இதை நீங்கள் ஃபுல்லாக ஷேட் பண்ணணுன்னாலும் பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கிரிட்டடாகவே விட்டுடலாம். நான் ஆல்ரெடி ஒன்று கிரிட்டடாக போட்டதுனால இதை நான் ஃபுல் ஷேட் உங்களுக்கு பண்ணிடுறேன். ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்க மாதிரி காட்டணுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்குவாஷ்ட் மவுத் போட்டுக்கலாம் நீங்கள். அண்ட் தென் ஒரு கண்ணடிக்கிற ஸ்மைலி போட்டுக்கிறேன். இமோஷன்ஸ்க்கு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் தெரியலனா உங்களோட வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஸ்மைலியை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நல்லா ஸ்மைல் பண்ணுற மாதிரி போட போகிறேன். அதுக்கு வந்து ஹாஃப் இந்த டங்கு மாதிரி போட்டுட்டு இதை நான் ஷேட் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஓப்பன் ஸ்மைல் அகெயின். இதை எப்படி போட போகிறேன்னா இதை வந்து நான் ஃபுல்லாகவே வந்து மவுத்தை ஷேட் பண்ண போகிறேன். இந்த ஐ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸ்பைரல் ஐ. எதையாச்சும் பார்த்து நமக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, இல்லை கன்ஃபியூஸ்டாக இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்பைரல் ஐயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து மவுத் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு வந்து எந்த இமோஷனும் இல்லாமல் ஒரு நார்மல் மவுத் மட்டும் போடுறேன். நெக்ஸ்ட்டு என்ன ப்ளேஸ் பண்ண போகிறேன்னா ஒரு ஆச்சரியமாக பார்க்குற மாதிரி ப்ளேஸ் பண்ண போகிறேன். அதனால் நான் ஐஸை கொஞ்சம் இப்படி மேலே தூக்குற மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஒரு ரவுண்டு போடாமல் கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் வரைஞ்சிட்டு ஓ அப்படின்ற மாதிரி போடுறேன். இந்த மாதிரி டைமில் நம்ம ஐப்ரோஸும் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஓ அப்படின்றப்போ நம்மளோட ஐப்ரோஸ் வந்து ரொம்ப மேலே இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா பாதி ஹேரில் மறைஞ்ச மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஓகே, ஒரு லவ்லியான ஹார்டின் போட்டு ஒரு ஐ போட்டுக்கலாம். ஐயில் ஹார்டின் போட்டுட்டு மவுத் வந்து கொஞ்சம் கிஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப லவ்லியாக இருக்க மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென்
ஐஸ் இதுலேருந்தே நான் பிக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, இதில் வந்து நான் இதில் இல்லாமல் ஒன்று போடுறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காட்டணுன்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சேம் தான். பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் லவ்லியாக ஃபீல் பண்ணுற மாதிரி காமிச்சிக்கலாம். ஏன்னா ஐப்ரோஸில் இன்னும் 3 டாட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். தென் குட்டியாக ஐப்ரோஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் லாஸ்ட் ஒன் வந்து என்ன இமோஷன் பண்ணணுன்னே தெரியாமல் இருக்க மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சேம் தான், எல்லாமே இமோஷன்ஸ் மட்டும்தான் நான் மாற்றிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்ப்போன்னா சேம் ஃபேஸ் ஷேப்பு, டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் அண்ட் டிஃப்ரெண்ட் இமோஷன்ஸ். நம்ம இப்போ ஹேர் ஸ்டைலை மாற்றுறது மூலயமா இந்த கேரக்டரையே வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். வாங்க நெக்ஸ்ட் டாபிக் அதை பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் நான் சொன்ன மாதிரி சேம் ஃபேஸ், டிஃப்ரெண்ட் ஹேர் அண்ட் இமோஷன்ஸ். அதே எலாபரேட்டட் ஓவல்லே நான் வந்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் டிஸ்டன்ஸில் அதே எலாபரேட்டட் ஓவல் எடுத்துக்கிறேன். இப்போதைக்கு நான் வந்து பாடி ஷேப்ஸ் உங்களுக்கு சொல்லாததுனால சேம் பாடி ஷேப்பே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை நான் இப்போ வந்து ஒரு கேர்ளாகவும் இது வந்து பாயாகவும் மாற்றி காட்டுறேன். ஸோ பாய்க்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு நார்மல் காமன் ஹேர் தான் நான் வந்து இப்போ இவருக்கு ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? கேர்ளுக்கு நான் லாஸ்ட் டைம் காட்டின மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டுறேன். இவங்களுக்கு வந்து நான் கர்லி ஹேர் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இமோஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இவங்களுக்கு ஸ்மைல் கொடுத்துட்றேன். இந்த பாய் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஹேர் ஸ்ட்ரோக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஹேர் ஸ்ட்ரோக் எப்படின்னா மேபி நான் நேற்றே கவர் பண்ணிட்டேன். டவுன் வர ஹேர்ஸ்லாம் டவுன், அண்ட் தென் இங்கே வந்து ஹேர் எப்படி செட் பண்ணியிருக்காங்களோ அதே சைடில் உங்களோட கர்வ்ஸுமே மூவ் ஆகணும். ஓகே, ஸோ இவங்களுக்கு வந்து கர்லி ஹேருன்றதுனால நீங்கள் வந்து ஸ்பைரலாக போட்டுக்கலாம். அந்த ஹேர் டூ பண்ணுறப்போ பென் சவுண்டு ரொம்ப நல்லா கேட்குது எனக்கு. ஸ்க்ரிப்லிங் சவுண்ட். இந்த கேர்ளுக்கு நான் இயர் ஏன் போடலை அப்படின்னா இவங்களோட ஹேர் அவங்களோட ஃபுல் இயரை மறைச்சிடுச்சு. தட்ஸ் ஹவ் இட் இஸ். சிம்பிள் இல்லை? சேம் பாடி அண்ட் ஃபேஸ் தான் எடுத்தோம். நம்ம அவங்களோட ஹேர் ஸ்டைல் யூஸ் பண்ணியே பாய் அண்ட் கேர்ளாக டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ 10 டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் அண்ட் இமோஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. பட் சேம் ஃபேஸ் சேம் பாடி செலக்ட் பண்ணிக்கோங்க. இது நான் வந்து நிறையா போட விரும்பலை. வேணும்னா நான் ஆல்ரெடி ஒன்று வரைஞ்சி வச்சுருக்கிறத உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பட் அது நான் வந்து கற்றுக்கிட்டப்போ வரைஞ்சது. அதுக்கப்புறம் நான் வந்து தனியாக ப்ராக்டிஸ் பண்ணல. இதுதான் அது. இங்கே பார்த்தீங்கன்னா ஓவல் தான் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்க ஃபேஸ் ஷேப்பு. ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் யாருக்கும் இருக்காது. பட் டூட்லிங்கில் நீங்கள் என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் வேணால் செட் பண்ணிக்கலாம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சேம் ஃபேஸ் அண்ட் பாடி, கிட்டத்தட்ட பாடிஸ் மட்டும் கொஞ்சம் பாய் கேர்ளுக்கு ஏற்ற மாதிரி நான் ட்ரெஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். அண்ட் தென் ஹேர் ஸ்டைல் அண்ட் ஃபேஸ் ரியாக்ஷன்ஸை வச்சு தான் இங்கே மாற்றிருக்கேன். இந்த மாதிரி ஃபேஸ் முன்னாடி மூஞ்சி முன்னாடி முடி இருக்கவங்களுக்கு ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் மறைஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் போடுறப்பே ஐப்ரோஸ் மறைஞ்ச மாதிரி போட்டுக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில், அதாவது பாடிக்கு மேலே முடி விழுற மாதிரி இருந்துச்சுன்னா பாதி உடம்ப மறைச்ச மாதிரி ஹேர் வந்து மேலே ஷேட்ஸ் வந்திருக்கணும் உங்களுக்கு. ஸோ இது வந்து மச்சம் மாதிரி மோல் செட் பண்ணியிருக்கேன். பியர்டு வச்சுருக்காங்க ப்ளஸ் கண்ணாடி போட்டிருக்காங்க. இதில் மேக்ஸிமம் கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணப்போ என் கூட இருந்தவங்கள தான் நான் மேக்ஸிமம் ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ இவங்கெல்லாம் அப்படியே அச்சு பிசுறாமல் மேக்ஸிமம் வந்துட்டாங்க. அண்ட் தென் தட்ஸ் இட். இன்றைக்கி டாபிக் அவ்வளோதான். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் வந்து 10 ஃபேஸ் போட்டுக்கோங்க. என்னென்னா சேம் ஃபேஸ், different hair and different emotion, and then again 10. இது வந்து எல்லாமே same face and hair and different emotion. ஸோ இந்த 10 நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கேரக்டர் டூட்லிங்கில் ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும். அகெயின் நான் கடைசியாக ஒரு சின்ன ஒரு ஹிண்டோட வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். நீங்கள் கேரக்டர் வரையும் போது ஃபர்ஸ்ட்டு ஃபேஸை வரைஞ்சிடணும். அதுக்கப்புறம் பாடி ஷேப் டிசைட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஹேர் டூ. இயர் வந்து நீங்கள் முடியல மறைச்ச மாதிரி போடுறதுனாலும் போடலாம், இல்லை ஓப்பனாக இயர்ஸ் வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸ் உள்ள அவங்களோட இமோஷன்ஸை கவர் பண்ணிக்கோங்க. That's it. Keep practicing and keep doodling. 10th day la I want to see you guys in a better shape. So thank you for watching. Tata, bye.